எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, தாவேக்காவில் யார் சேர்றாங்களோ, ஃபர்ஸ்ட் அப்படி தான் வந்து ஆதவர்ஜுனா அவங்க சேர்ந்தாங்க. ஆதவர்ஜுனா அவங்க வந்து தாவேக்காவில் சேர்ந்த உடனே ஆதவர்ஜுனா பற்றி தப்பு தப்பாக பேசினாங்க. அவர் வந்து லாட்டரி டிக்கெட் விற்கிறவரோட மருமக. ஆதவர்ஜுனா மேலே பல குற்றங்களை வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணினாங்க. ஏன், இதே ஆதவர்ஜுனா தானே 10 வருஷம் திமுகவுக்கு வந்து உழைச்சாரு, இதே ஆதவர்ஜுனா தானே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து உழைச்சாரு. ஏன் அப்போல்லாம் வந்து அவர் கெட்டவங்கன்னு தெரியலையா? உடனே விஜய் அவர்களுடைய கட்சியில் இணைந்தாங்கன்னா அவங்கள பற்றி வந்து விமர்சனம் பண்ணுறது. அதுக்கப்புறமா இப்போ செங்கோட்டையன் ஐயா வந்து இணைச்சிட்டாங்களே, தமிழக மக்கள் மத்தியிலே சரி, அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலே சரி, இப்போ வந்து என்னென்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, திரு செங்கோட்டையன் அவங்க வந்து 50 வருடத்துக்கு மேலாக அரசியல் களத்தில் இருக்காங்க, அதனால அவருடைய அரசியல் அனுபவமும் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தருகின்ற தமிழக மக்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கங்காட்டி, மக்கள் சக்தி வந்து விஜய் அவர்கள் பக்கத்தில் இருக்கங்காட்டி, ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா நிச்சயமா வந்து தாவேக்கா வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு, ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். நிச்சயமாக வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்களுடைய தாவேக்கா தான் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வெளியில வந்து பேசுறதை கேட்டோம்னா, திமுக ஆளுங்கட்சிக்கா இருக்கட்டும், எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி ஐயாவா இருக்கட்டும், அவங்களால தாங்க முடியல. இப்போ உடனே என்னன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, செங்கோட்டையன் அவங்க வந்து அமித்ஷாவோட கையாளு, அமித்ஷா அனுப்பிச்சு தான் வந்து செங்கோட்டையன் வந்து தாவேக்கா இணைஞ்சாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட வாய் கூசாம பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், கரூர்ல நடந்த சம்பவத்தால 41 பேர் இறந்தாங்கல்ல. தமிழக அரசு வந்து என்ன சொல்லுச்சுன்னா, அதாவது வெளியில வந்து யார் வந்து வதந்தி பரப்பக்கூடாது, இல்ல வந்து எதுவுமே இந்த பத்திர கருத்து தெரிவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து உத்தரவு போட்டுருச்சு. ஆனா இப்ப தாவேக்காவோட நிர்வாகிகள் வந்து ரொம்ப நாகரிகமா வந்து கரூர் சம்பவத்தை பத்தி கேட்டாங்கன்னா, யாராவது கேட்டாங்கன்னா ஒரே வார்த்தையில தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்து போயிட்டு இருக்குது, நாங்க வந்து பொது வெளியில வந்து இதை பத்தின கருத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடறாங்க. ஆனா திமுகவா இருக்கட்டும், திமுகவோட அல்லக்கைகளா இருக்கட்டும், அவங்க மட்டும் பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க மக்களே, கரூர்ல இறந்த 41 பேரை வந்து விஜய் அவர்கள் தான் கொண்டாரு, விஜய் அவர்களால தான் 41 பேர் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வாய் கூசாம வெளியில பொது வெளியில பேசுறாங்க. இப்ப எங்க போச்சு சொல்லுங்க தமிழக அரசுக்கு? ஏன் அவங்க மீது வந்து கடுமையான வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? அப்ப ஆளுங்கட்சியோட ஆட்கள் வந்து பேசலாம், தாவேக்காவோட நிர்வாகிகள் வந்து யாரும் பேசக்கூடாது.